அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 348 இன்றைக்கும் கிவ்அவே கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஃபேஸ்புக் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் இருக்காங்க. இந்த வாட்டி வந்து ஃபேஸ்புக் ஆப்னால கிடையாது, ஃபேஸ்புக் ஆப்புடைய ஃபேமிலி ஆப் இன்ஸ்டாகிராம் ஆப்னால. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் இருக்கக்கூடிய டேட்டா ப்ரொடெக்ஷன் கமிஷன், இவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. இன்ஸ்டாகிராம் மேலே 2 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இன்ஸ்டாகிராமில் அண்டர் 18 நிறைய பேருடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் இன்ஸ்டாகிராம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கதா வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் பேசிக் டிபிசி, அதாவது பேசிக் டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசியை இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி இன்னொரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கேஸும் வந்து ஒருவேளை ப்ரூவ் ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேஸ்புக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயில் எல்லாம் கிடையாது, அவங்களுடைய ஆனுவல் ரெவென்யூவில் 4% வந்து இவங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் வந்து இவங்க கிளைம் பண்ணுவாங்க, அவங்களும் பே பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் இவங்க எடுக்கிறது இல்லை. பேடிஎம் ரொம்பவே பாப்புலரான டிஜிட்டல் வேலெட் வந்து கூடிய விரைவில் பேடிஎம் கிரெடிட் கார்டும் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூசர்ஸ்க்கே வந்து 2 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 2 மில்லியன் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இவங்க வந்து இஷ்யூ பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, கிரெடிட் கார்டுடைய யூசேஜ் வந்து ரொம்பவே கம்மி இந்தியாவில். மற்ற டெவலப்டு கண்ட்ரி, அதாவது யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. பட் இந்தியாவில் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னாவே வந்து நிறைய ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். பட் பேடிஎம் கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆப்லேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு ரியல் டைமில் பார்த்துக்கிற மாதிரி ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான கிரெடிட் கார்டு இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ தட் வந்து எல்லாருமே அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேடிஎம் தரப்புலேருந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து இவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக பேடிஎம் ஆப்பில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், கேஷ்பேக் எல்லாமே வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா டபுள் த அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் பேடிஎம் அவங்க தரப்புலேருந்து பேடிஎம் கிரெடிட் கார்டு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியன் யூசர்ஸ்க்காக. ரிலையன்ஸ் ஜியோ எப்போவுமே ஏர்டெல், வோடஃபோனை கம்பீட் பண்ணுற வகையில் தான் ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரிலையன்ஸ் ஜியோடைய ஒரு பிளானுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இவங்க அனௌன்ஸ் பண்ண ஒரு விஐபி பிளான் தான். இதோட பிளான் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹222 பிளான் வந்து இவங்க ₹33 அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பிளானில் என்னென்ன இருக்குன்னா, இது ஒரு ஆட் ஆன் பிளான். இதில் வந்து உங்களுக்கு 15 GB ஹை ஸ்பீட் டேட்டா இருக்குது. அது மட்டும் இல்லை, டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கான டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆட் ஆன் பிளானாக இருந்தது. இவங்க லான்ச் பண்ணும்போது வந்து ₹222 இருந்தது. இப்போ ₹33 ப்ரைஸ் ஹைக் அப்புறம் வந்து இந்த பிளான் வந்து உங்களுக்கு ₹255 இப்போ அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜியோ இந்தியாவில் 2G முக்த் பாரத் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து கூகுளோட கொலாப் பண்ணி இந்தியாவில் அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் வந்து 4G அண்ட் 5G ரெண்டுமே லான்ச் பண்ண போகிறாங்க. 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹5000 இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலையன்ஸ் தரப்புலேருந்து வந்திருக்க தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க லான்ச் பண்ண போகிற 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2500 3000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசனும் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு கிடையாது. நாங்கள் லான்ச் பண்ண போகிறது 2G யூசர்ஸ், அதாவது இந்தியாவில் நிறைய பேர் 2G வந்து ஃபீச்சர் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து 5000 6000 ஸ்மார்ட் ஃபோன் சொல்லும்போது வந்து அவங்களால வாங்க முடியாது. ஸோ அந்த செக்டாருக்காக நாங்கள் 2500 3000 கிட்ட தான் வந்து இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் ரிலையன்ஸ் தரப்புலேருந்து அப்ராக்சிமேட்டாக 2500 3000. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ரிலையன்ஸ் வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட. இது டிசம்பர் இல்லைனா ஜான்வரியில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் ஜியோ தரப்புலேருந்து என்னென்ன விஷயங்கள் எக்ஸைட்டிங்காக கொடுக்குறாங்கன்னு. ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங் தான் ஆப்வியஸாக லீடில் இருக்காங்க. இப்போ சாம்சங் மறுபடியும் வந்து சில ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் வந்து பார்க்கும்போது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அவுட்லுக். எஸ்பெஷலி வந்து இது கட் அவுட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கேமரா மாடல் கிட்ட வந்து ஒரு சின்ன கட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனால் சில ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியல கேமரா செக்மெண்ட் கிட்ட. இந்த கட் அவுட் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி வந்து புது பேட்டன்ட் வந்து இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இவங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ இந்த கட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமராஸ் வந்து ரியர் சைடு உள்ளே இருக்கிற கேமரா எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்போ இதை இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. சாம்சங் அவங்களுடைய கன்சியூமர்ஸ்க்காக ஒரு மெகா ஃபெஸ்டிவ் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் ரிவார்ட் யுவர் செல்ஃப் ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் கிடையாது, சாம்சங் உடைய எல்லா ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் சாம்சங் உடைய அஃபிஷியல் ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நவம்பர் 30 வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை ஹெச்டிஎஃப்சி யூஸராக இருந்தீங்கன்னா வந்து அக்டோபர் 15லேருந்து அக்டோபர் 27 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஹெச்டிஎஃப்சி கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, வேரபிள்ஸ், மற்ற அப்ளையன்சஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு அக்டோபர் 15லேருந்து 27 வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி கார்டு யூசர்ஸ்க்காக. அதே எஸ்பிஐ கார்டு யூசர்ஸ்க்கு வந்து அக்டோபர் 28லேருந்து நவம்பர் 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நீங்கள் சாம்சங் உடைய கேலக்ஸி A71, A51, A31 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சாம்சங் உடைய யூவி ஸ்டெர்லைசர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டன்ட் 50% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சாம்சங் கேலக்ஸி டேப் S7, S7 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆஃபர் வந்து உங்களுக்கு அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும். அது மட்டும் இல்லை, இது கூடவே சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ்க்கும் உங்களுக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கேலக்ஸிக்கு வந்து உங்களுக்கு 60% நீங்கள் பே பண்ணால் போதும். அதாவது சாம்சங் உடைய அப்கிரேட் பிளான் அப்படின்னு வந்து நீங்கள் 60% பே பண்ணால் போதும். பேலன்ஸ் பணம் வந்து நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பே பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் ரிட்டர்னும் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சாம்சங் அவங்களுடைய கன்சூமர்ஸ்க்காக நவம்பர் 30 வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங் உடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா வந்து இதை தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இது சாம்சங் உடைய அஃபிஷியல் ஆன்லைன் ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் நவம்பர் 30 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்கில் வந்து இப்போ அஹெடாக இருக்கிறது ஓப்போ. இவங்க வந்து 65 வாட் வயர்லெஸ் டெக்னாலஜி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்கள பீட் பண்ணுற வகையில் ஷாமி அவங்களுடைய 80 வாட் வயர்லெஸ் டெக்னாலஜி இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 80 வாட் வந்து இவங்க 4000 mAh பேட்டரியோட வந்து இவங்க ப்ளே பண்ணி காட்டினாங்க. ஜஸ்ட் 1 மினிட்ல உங்களுக்கு 10% சார்ஜ் ஆகிடும், 8 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஆகிடும், 19 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 100% வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ 18 வாட் வயர்லெஸ் சார்ஜ் 100% வந்து வெறும் 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் டெக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஷாமியுடைய ஃபாஸ்டஸ்ட் வயர்லெஸ் டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 10 Ultra, இது 50 வாட் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை அடுத்து வந்து இப்போ 80 வாட் டெக்னாலஜி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 80 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் டெக்கோடு இவங்க கொடுக்குறாங்கன்னு. ஆப்பிள் ரீசெண்டாக அவங்களுடைய ஐஃபோன் 12 சீரிஸு, ஐஃபோன் 12 மினி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணதுனால வந்து இனிமேல் ஸ்மால் சைஸ் ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மியும் வந்து ஒரு புது மினி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எஸ், ரெட்மி வந்து அவங்களுடைய புது ஹெச் சீரீஸில் மினி அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம். இதுவும் வந்து சைஸில் உங்களுக்கு மினியாக இருக்கும். பட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாம் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. பட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி அப்படிங்கிறதுனால வந்து 3000 mAh கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி தரப்புலேருந்து ஒரு மினி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ எத்தனை பேருக்கு மினி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிடிக்கும் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுடைய பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ப்ரைஸ்லையும் சரி சைஸ்லையும் சரி. வோடஃபோன் ஐடியா அவங்களுடைய கன்சியூமர்ஸ் எல்லாருக்குமே டேட்டா ரோல் ஓவர் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த டேட்டா ரோல் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கு எல்லாம், அதாவது ₹249 ஸ்டார்ட் ஆகி எல்லா ப்ரீபெய்ட் பிளான் யூசர்ஸுமே வந்து உங்களுடைய அன்யூஸ் டேட்டா, எவ்வளோ டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் அடுத்த மாதம் உங்களுக்கு ரோல் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19லேருந்து ஜனவரி 17, 2021 வரைக்கும் நீங்கள் வோடஃபோன் ஐடியா யூசர்ஸாக இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விவோடைய சப் பிராண்ட் iQOO கீழே iQOO U1 ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு லைட்டர் வெர்ஷனாக iQOO U1x வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெடெசஸர் அதாவது iQOO U1 வந்து Snapdragon 720Gயில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 662ல இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பட்ஜெட் கேட்டகரியாக வந்து அப்ராக்சிமேட்டாக 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோவுடைய சப் பிராண்ட் iQOO U1x அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. iQOO அப்படின்னு சொல்லும்போது வந்து சைனாவில் டைமென்சிட்டி சிப்செட் கொடுத்துட்ருக்காங்க. பட் Snapdragon சிப்செட் மட்டும்தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் வந்து இந்தியாவில் என்ட்ரி லெவல் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இது மைக்ரோமேக்ஸ் இன் 1A இந்த பேரில் லான்ச் பண்ண போகிறதா இதோட ரீட்டைல் பாக்ஸும் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று என்ட்ரி லெவல், இன்னொன்று வந்து பட்ஜெட் கேட்டகரியில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்க மீடியாடெக் ஹீலியோ G35 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 5000 mAh பேட்டரியில். சர்ப்ரைசிங்காக இதில் வந்து 2 வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 2GB, இன்னொன்று 3GB. 2GB வந்து உங்களுக்கு டுவல் கேமராவோடையும் 3GB வந்து ட்ரிபிள் கேமராவோடையும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் வந்து உங்களுக்கு சில வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே வந்து உங்களுக்கு பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G85 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அப்ராக்சிமேட்டாக 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ கூடிய விரைவில் மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். Xiaomi எத்தனை வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்லெஸ் டெக்னாலஜி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Xiaomi எத்தனை வாட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மகேந்திரன். கங்க்ராச்சுலேஷன் மகேந்திரன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.